தொழுகையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாங்க நேர்வழி இந்த சென்ஸ் பாவத்தை விட்டு நாங்க தூராம நேர்வழியில இருக்க சொல்லிதான் தொழுறோம். ஆனா அந்த கூட்டம் நேர்வழியில இல்லாமல் தொழுறாங்க. டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று தொழுகைகளை தர்ஜுமா பண்ணுவாங்க, யா அல்லாஹ் நேரான வழியை காட்டுவாயாக, ஷோ அஸ் த ரைட் பாத், காட்டுவாயாக. அப்ப நீங்க ரைட் பாத்ல இல்லையா? நேரான பாதையில இல்லையா? நீங்க எப்படி கேட்கறீங்க நேரான பாதையை காட்டுவாயா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் மேல ஈமானை வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க நேரான பாதையில இருக்கிறோம். அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அர்த்தம் என்னாச்சு? யா அல்லாஹ் நேரான பாதையில நடத்து வைப்பாயாக, கைட் அஸ் ஆன் தி ஸ்ட்ரெயிட் பாத். ஷோ அஸ் இல்ல, கைட் அஸ். நாங்க பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க பார்க்க இல்ல. ஏன் அவுலியா விட்டு தூரம் தானே. குர்ஆன்ல இத்தபிஅ சபீல மன் அனப இலைய இந்த ஆயத்தை பார்க்கல, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இந்த ஆயத்தை பார்க்கல, ஓதுறாங்க, விளக்கத்துக்கு எடுக்கிறது இல்ல. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அவுலியாக்களோட பொருட்டால் அவங்களோட விளக்கத்தை கொண்டு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த விளக்கத்துக்கு எடுத்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قال النبي سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. غوث اعظم بمنے بیسر الساما مددے، قبلہ دی مددے، کعبہ ایما مددے. یا صاحب الناہور کلی ناصری فی السمع والاعضاء وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر. یا مجمع الخیرات عبد القادر رضی اللہ عنہ. Respected Sadat, Awam, Ulama Kiram, my dear elders and brothers. Alhamdulillah, Allah's கிருபை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த முபாரக்கான மாதத்தில் we are gathered in order to speak, recite and listen on the praise of Rasulullah sallallahu alaihi wasallam. இந்த மாதிரி subjects, for example, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து பேசுறது அண்ட் அவர்களுடைய முபாரக்கான லைஃப்ல சில பகுதியை எடுத்து பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், த சைல்ட்ஹுட் ஆஃப் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், த யூத் லைஃப் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், த மேரேஜ் லைஃப் ஆஃப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நன்மையான காரியம். அது எப்படி? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறான், வஸ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நினைங்க. ரிமெம்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னஹு கான சித்தீகன் நபியா, நிச்சயமாக அவர்கள் சித்தீக், உண்மையானவர்கள். and he is the nabi of Allah Taala. so அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை புகழ்ந்தும் பேசியிருக்கிறான், எங்களுக்கு பேசவும் சொல்றான். Likewise, வஸ்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் தஆலா புகழ்ந்து பேசுறான். இன்னஹு கான சித்திகன் நபியா வரஃபஅனாஹு மக்கானன் அலியா. அவங்களுக்கு நாங்க பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தோம். அவர்கள் சித்திகா இருக்கிறாங்க, நபியா இருக்கிறாங்க. and again வஸ்குர், remember, talk about them. இப்ப நபிமார்களை பத்தி பேசுறது இது அல்லாஹ்வுடைய ஹுக்கும். அல்லாஹ்வுடைய ஹுக்குமை நாங்க அதுல ஆக்ட் பண்ணினா ஆப்வியஸ்லி நன்மை கிடைக்கும். அப்ப நபிமார்களுடைய சம்பவம் அதை பேசுறதுலே நன்மை இருந்தா எல்லாம் நபியுடைய சர்தார் சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசுறது, அவர்களோட பிறப்பை பத்தி பேசுறது. பிகாஸ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். The birth of Nabi Isa alayhisalam is mentioned in the Holy Quran. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பத்தி பேசுறது இது குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றம் இல்ல. இது பித்அத் என்று சொல்றவங்க தான் குர்ஆன் ஹதீஸ் சரியா படிக்க வேண்டும். So this is an act of reward. இப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கிருபை கொண்டு
இன்றைக்கு நாங்க இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளத்துக்காக இப்படி இந்த மஜ்லிஸ்ல நாங்க சேர்ந்திருக்கோம். அல்லாஹ் தாலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம் அனைவருக்கும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மையான மஹப்பத்தை தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் 4 சப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம் டு ஸ்பீக். ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத், இந்த 4 தலைப்பை இதை வச்சுட்டு பேசுறதுக்கு எனக்கு ரிக்வெஸ்ட் ஒன்று வந்தது. ஸோ ஆப்வியஸ்லி வித்தின் ஹாஃப் அன் அவர் இது சம்பந்தமா பேசுறது லேஸ் இல்லை. ஸோ ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் மேக்சிமம் வாட் ஐ குட் இன்ஷா அல்லாஹ். ஷரியத் என்றா என்னது? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரம் சஹாபாக்கள் ரித்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் மத்தியில இருக்க போக்கல. இது என்ன கொஞ்சம் அழகா சொல்லுவோம். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருக்க போக்கல. சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் he came in form of a human being. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், வெரி ஃபேமஸ் ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் in form of human வந்தாங்க. வந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அக்பிர்னி அனில் ஈமான், யா ரசூலல்லாஹ் ஈமான் என்ன என்று ஈமான் சம்பந்தமா எங்களுக்கு நீங்க சொல்லித்தாங்க. Then Rasul Kareem sallallahu ta'ala alayhi wasallam explained about Iman. Iman inda Allah மேல ஈமான் கொண்டாடுறது, மலக்குமார்கள் மேல ஈமான் வைக்கிறது, on the books of Allah, on the messengers, அம்பியா of Allah ta'ala, கியாமத் நாளை பத்தி ஈமான் வைக்கிறது. இந்த மாதிரி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ்ல தெளிவா இருக்கு. இப்போ ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் he asked another question. இஸ்லாம் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? Then ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் responded, தொழுறது, observing fast, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, இஸ்திதாஅத் அஃபோர்ட் பண்ண முடியுமா இருந்தா ஹஜ் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் அமல் சம்பந்தமா சொல்லி. So first thing what we learn from this hadith is, question கேட்கப்பட்டது முதலாவது ஈமான் சம்பந்தம், இரண்டாவது தான் அமல் சம்பந்தம். Answer about ஈமான் இது ஃபர்ஸ்ட். தட் மீன் சரியான முறையில அல்லாஹ்வை எப்படி நம்ப வேணும் என்று ஈமான் வைக்கிறது, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் பத்தி எப்படி நம்பிக்கை வைக்க வேணும், மலக்குமார்களை பத்தி எப்படி வைக்க வேணும், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இதுல ஏதாவது ஃப்ளாஸா இருந்தா, குறைபாடு இருந்தா ஈமான் பூர்ணம் இல்ல, கம்ப்ளீட் இல்ல. அண்ட் when ஈமான் இஸ் நாட் கம்ப்ளீட், அமல்களுடைய பெனிஃபிட் கிடைக்காது. ஒன்று ஈமான் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது, மற்றது ஈமான் வைக்கிற முறையில குறைபாடு உண்டாக்குறது. லைக் அல்லாஹ் தாலாக்கு மாதல்லா ஒரு பாடி இருக்கின்ற ஈமான் வைக்கிறது, இது குஃப்ரா போயிடும். அல்லாஹ் தபாரக வ தஆலா அர்ஷ்ல உட்கார்ந்து இருக்கிறான் என்று ஈமான் வைக்கிறது, இது சஹாபாக்களோட பிலீஃப் இல்ல. இப்படி குழப்பமான ஈமானை வச்சுட்டு அதே போல ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமா அவர்களை குறைச்சி பேசுறது, சரி எங்களை போல சாதாரண மனிதன், திஸ் இஸ் நாட் த டைப் ஆஃப் ஈமான். இப்படி ஈமானை வச்சுட்டு நபிமார்களை பத்தி குறைவா பேசுறது மாதிரி ஈமானை வைக்கிறது மட்டுமில்ல, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, இது ஈமானை பறிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. we are losing our ஈமான். அப்ப ஈமான் லூஸ் ஆவிட்டா, ஈமானே இல்லாம போயிட்டா, செய்யற அமல் ஒன்றுக்குமே ஒரு பலன் கிடைக்க போகுது இல்லை. So ஈமான் has to be perfect. So ஷரியால ஈமான் is a must. ஈமான் இருந்தா தான் ஷரியத் உள்ளே அமல் செய்யலாம். ஈமான் அல்லாதவருக்கு தொழுகை ஃபர்ல் இல்ல தான். Can we say a non-Muslim அவர் மேல தொழுகை ஃபர்ல் என்று can you say that? Salah is fard upon a believer. நோம்பு ஒரு non-Muslim மேல ஃபர்லாக்கப்பட்டதில்லை.
பிலீவர் மேல தான் ஃபர்லாக்கப்பட்டிருக்கு. ஜகாத், ஹஜ், these all are for the believers. அப்ப ஷரியத் is based on ஈமான். ஈமான் இருந்தா ஷரியத்ல அமல் செய்யலாம். சரியான முறையில அமல் செஞ்சா அல்லாஹ் தஆலா ரிவார்டை கொடுப்பான். எந்த அளவுக்கு ரிவார்ட் கிடைக்கும்? நான் இன்றைக்கு இப்ப இந்த இடத்துல குர்ஆன் ஹதீஸை வச்சுட்டு சில விஷயம் சொல்றேன். ஃபைசல் மௌலவிக்கு இல்லாட்டி இங்க உள்ள நம்மட ஹாஜியார் ரிஃபாய் ஹாஜி இல்லாட்டி இங்க இன்திகாப் பிரதர் இருக்கிறாங்க, இவர்களுக்கு சொல்ல முடியுமா இந்த பேச்சில அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நன்மை கொடுப்பான் என்று சொல்ல முடியுமா? நீங்க இந்த மஜ்லிஸ்ல வந்திருக்கிறீங்க, இந்த மஜ்லிஸ்ல உட்காரத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நன்மை கொடுப்பான் என்று எனக்கு சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கோ, சின்சியரிட்டி இருக்கோ, அந்த அளவுக்கு நன்மை அல்லாஹ் அதிகமா கொடுப்பான். எவ்வளவு கொடுப்பான் எங்களுக்கு தெரியும். Now here in this majlis, let's say we are about 150 people. அந்த சைடுல லேடிஸ் இருக்கிறாங்க ஒரு 200 என்று வெப்பமே, மொத்தமா ஒரு 500-600 வெப்பமே பல இடத்தெல்லாம் சேர்த்துட்டு 500 பேருக்கு கிடைக்கிற நன்மை எனக்கு தெரியாது. இப்ப இந்த நேரம் மத்த பள்ளி வாசல்ல பல வீடுல மௌலூத் ஓதுறாங்க, பயான் நடக்குது, அவங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது எங்களுக்கு தெரியாது. இந்தியிலிருந்து 10 வருஷத்துக்கு முதல் எத்தனை பேர் தொழுந்தாங்க, நோன்பு பிடிச்சாங்க, ஜக்காத் கொடுத்தாங்க, ஹஜ் செஞ்சாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நன்மை? 1400 இயர்ஸா செய்யற அமல்களுக்கு நன்மை எவ்வளவு எங்களுக்கு தெரியாது. கியாமத் நாள் வரைக்கும் அமல் செய்யற போறவங்களுக்கு நன்மை எங்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திர்மிஸி ஷரீஃப்ல வர ஹதீஸ் and also in Abu Dawud Sharif, உரிதத் அலைய உஜூரு உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்படுற அஜர், ரிவார்ட், அது அல்லாஹ் எனக்கு நேரவே காட்டிட்டாங்க. இன்றைக்கு நாங்க இப்ப இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷம் பார்த்துட்டாங்க, உங்களுக்கு எவ்வளவு நன்மை, எனக்கு எவ்வளவு நன்மை. And until Qiyamah, rewards of all the people not hidden from the sight of Rasulullah sallallahu alaihi wasallam. இப்படி ஈமான் வைக்கிறது ஹதீஸ் அடிப்படையில கட்டாயம். ரசூலுல்லாஹ்வை குறைச்சிட்டு பேசினவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஈமான்ல பிரச்சனை, ஈமான் பிரச்சனை என்ற அமல் இல்லை. So Shariat is applicable for the believers, and for those actions to be accepted in the court of Allah, Iman has to be perfect. But இந்த ஷரியத்துல நாங்க சரியான முறையில ஷரியத்தை பின்பற்று கொண்டு வந்தா, ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தா, அல்லாஹ் தாலா கிருபை செஞ்சா எங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போகணும். அந்த ஒரு ஸ்டெப் முன்னுக்கு என்ன? அதுக்கு தான் தரீகத் என்று சொல்லுவோம். So you may ask a question, தரீகத் இந்த என்ன? குத்துபு நாயகம் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களோட தரீகத், ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டியோட தரீகத், சையதுனா இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி அவங்களோட தரீகத்து ஷாதுலியா, நக்ஷ்பந்தி தரீகா, சொஹர்வர்தி தரீகா, இது ஹதீஸ்ல இல்லையே, குர்ஆன்ல இல்லைன்னு கேள்வி வரலாம் தானே. ஆக்சுவலி குர்ஆன் ஹதீஸை சரியான முறையில படிக்காதவங்க தான் இப்படி கேள்வியை கேட்பாங்க. Had they read the Quran properly or hadith properly, they would never raise this question. தரீகத்துடைய வார்த்தை குர்ஆன்ல வருது. அதே போல தரீகத் சம்பந்தமா ஹதீஸ்லயும் வருது. இந்த ஹதீஸு ஜிப்ரீல் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானும் இஸ்லாமை பத்தி பதில் கொடுத்த போற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறக்க கேட்டாங்க தானே, யா ரசூலல்லாஹ் இஹ்சான் இந்த என்ன? இப்ப இஹ்சான் அர்த்தம் என்ன சொன்னாங்க? The Holy Prophet ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் responded, when you perform ibadah, உதாரணமா நீங்க தொழுறீங்க, தொழப்போக்கல எண்ணம் எப்படி இருக்க வேணும்? நான் அல்லாஹ்வை பார்த்துட்டு தொழுறேன் என்று. இப்படி எண்ணம் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தா, அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டு இருக்கிறான். So having the thought that Allah is watching us, இந்த thinking ஓட நாங்க தொழுந்தா தொழுகையில இஹ்லாஸ் வரும், குஷு குது வரும். குஷு குது என்ன? நாங்க தொழுகையில எந்த அளவுக்கு சின்சியர், எவ்வளவு அல்லாஹ்க்கு பயப்பட்டு தொழுறோமோ அதுக்கு தான் குஷு குது என்று சொல்லுவோம். So this particular action of your intention, இப்ப இஷாவுடைய ஜமாத் நடந்துச்சு, மாஷா அல்லாஹ் இமாம் சாப் தொழிச்சாங்க.
உங்களுக்கு சொல்ல முடியுமா இமாம் சாப் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு பயப்பட்டு தொழுந்தாங்க என்று? பின்னுக்கு தொழுறவங்களை பார்த்து இமாம் சாப்க்கு சொல்ல முடியுமா நீங்க எந்த அளவுக்கு அல்லாவை பயப்பட்டு தொழுந்தீங்க என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு ஆல் ஓவர் தி வேர்ல்ட், இந்த குளோப்ல கிட்டத்தட்ட 8 பில்லியன் பீப்புள் வாழ்றாங்க. ஹவு மெனி? 8 பில்லியன். அது அர்த்தம் என்ன? 8,000 மில்லியன் பீப்புள். 8,000 மில்லியன் பீப்புள் இன்றைக்கு பூமியில வாழ்றாங்க. அதுல முஸ்லிம் பாப்புலேஷன் நாங்க எடுத்துக்கொண்டா ரஃப்லி 1.5 பில்லியன் இல்லாட்டி 2 பில்லியன். நாங்க குறைச்சி எடுப்போமே 1.5 பில்லியன். அப்ப 1500 மில்லியன் எத்தனை ஆச்சு? 150 கோடி. சரி, இந்த 150 கோடியில 10% தொழுறாங்க வைப்போமே, அப்ப 15 கோடி. 15 கோடி மக்கள் தொழுறாங்க. எங்களுக்கு தெரியும் அந்த 15 கோடி மக்களோட இதயத்துல எவ்வளவு இஹ்லாஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எந்த நீயத்தோட தொழுறாங்க எங்களுக்கு தெரியாது. And 100 years before, இன்றைக்கு 15 தான் 100 வருஷத்துக்கு முதல் 10 கோடி வைப்போமே, அதுக்கு முதல் 100 வருஷத்துக்கு முதல் 5 கோடி வைப்போமே. And until கியாமா 20 கோடி 30 கோடி 40 கோடி எவ்வளவு வர போறாங்க அல்லாஹ்க்கு தான் தெரியும். இந்த அத்தனை பேருடைய தொழுகையில உள்ள இஹ்லாஸ் எங்களுக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க? சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, உங்களோட ருக்குவையும் உங்களோட சுஜூதை சரியான முறையில நீங்க செய்யுங்க. வல்லாஹி, அல்லாஹ் மேல சத்தியமாக, மா யஹ்ஃபா அலைய ருகூஉக்கும் வலா குஷூக்கும், நான் முன்னுக்கு பார்த்துட்டு தொழுறேன், ஆனா நீங்க ருக்கு செய்யற முறை அதை நான் பார்க்கிறேன், அது மறைஞ்சது இல்ல. எந்த எண்ணத்தோட, எந்த இஹ்லாஸோட, எந்த தக்வாவோட தொழுறீங்களோ அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், he is offering prayer, conducting prayer, but he knew the intention of the people. இந்த குத்ரத் அல்லாஹ் தஆலா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்-க்கு கொடுத்திருக்கிறார். சோ சொல்ல வரது என்ன என்று கேட்டா, தொழுகை is such an ibadah where a person can reach, get closeness to Allah tabaraka wa ta'ala. அப்ப ஷரீஅத் இது அமல் செய்யறது, தரீகத் இது next step. அந்த next step போறதுக்காக one person has to be perfect in iman and he has to be good in actions. இந்த மாதிரி தொழுகை உள்ள அந்த குஷூவை எடுக்கிறதுக்காக we need some guidance. அந்த கைடன்ஸ் நாங்க ஃபாலோ பண்ணி போனா தான் we can achieve that rank. அந்த கைடன்ஸ் எங்கால எடுக்கிறது? அல்லாஹ் தஆலா கிட்ட தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தான் கேட்க வேண்டும். from where to get that guidance? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இத்தபிஅ ஸபீல மன் அனாப இலைய, யார் என்னுடைய பாதையில் இருக்கிறாங்களோ, those who are on my path, அவர்களை ஃபாலோ பண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்றான். சரி, அல்லாஹ் இப்படி சொல்ல இருந்துச்சு தானே, ஏண்ட இந்த கலாம் குர்ஆன்ல எல்லாம் விஷயம் இருக்கு, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்ல அத்தனை விஷயமும் இருக்கு, நல்லடியார்களை பின்பற்றுங்க என்று சொல்ல தேவையில்லையே. when Quran is everything, hadith has everything, why is Allah commanding us to follow the path of the salihin? அவர்களுடைய இத்திபா பத்தி அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? காரணம் என்ன என்று கேட்டா, இதுல ஹிக்மத் என்ன என்று கேட்டா, நாங்க தொழுற முறையில குறைபாடு இருக்கலாம், நோம்புல குறைபாடு இருக்கலாம், அமல்ல குறைபாடு இருக்கலாம், ஆனா சாலிஹீன்கள் அவங்க அல்லாஹ்வை பயந்துட்டு சரியான முறையில இபாதத் செஞ்சாங்க. அவங்க செய்யற முறையை நாங்க ஃபாலோ பண்ணி போனா we can reach that maqam what Allah has destined for us. இப்ப சாலிஹீனை பின்பற்றிக் கொண்டு வாரது இது குர்ஆன் ஷரீஃப் அடிப்படையில். இப்ப யாராவது சொன்னா உங்களுக்கு குத்துபு நாயகத்துடைய தரீகா தேவையில்லை, ஷாசுலியா தரீகா தேவையில்லை, நக்ஷ்பந்தி தரீகா தேவையில்லை, அப்ப குர்ஆன்ல இங்க ஆயத் எங்க போச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட பாதையை பின்பற்றதுக்காக அல்லாஹ் தானே சொல்றான். அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய உத்தரவை கொண்டு தான் நாங்க இந்த நல்லடியார்களை ஃபாலோ பண்ணி வரோம்.
இப்ப இந்த நல்லடியார்களோட பாதையை ஃபாலோ பண்றது தான் தரீகத். You are following their path so that you are on the proper guidance. ஆனா இந்த தரீகத்துடைய விஷயத்துல கூட it is not compulsory நீங்க அவங்களோட ஃபாலோ பண்ணா நீங்க அவங்களே மாதிரி அவங்க அப்படி முடியாது. ஏன் முடியாது? ஹதீஸ் ஷரீஃப் அடிப்படையில் சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, சிலவங்க சொல்லுவாங்க நீங்களும் நல்ல இபாதத் செஞ்சா குதுப நாயகத்துக்கு கிடைத்த தர்ஜா அவங்களுக்கும் கிடைக்குமே. காஜா நாயகம் பெரிய இபாதத் செஞ்சு தானே அந்த தர்ஜால போனாங்க, நீங்களும் இபாதத் செஞ்சு அவங்களுக்கு அந்த தர்ஜா கிடைக்கும். இந்த பேச்சு பேசுறவங்க இங்க கொஞ்சம் அப்செட் வந்து இருக்கு. ஏன்னு கேட்டா ஹதீஸ்ல தெளிவா வருது, இஃப் ஐ கைட் யூ டுவர்ட்ஸ் சம் குட், நான் ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லி கொடுத்து ஏந்த விஷயத்தை கேட்டுட்டு நீங்க அமல் செஞ்சீங்க, உங்களுக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான். உங்களுக்கு கிடைக்கிற நன்மை எனக்கும் அல்லாஹ் கொடுப்பான். இப்ப நீங்க நன்மை 10 வருஷம் மட்டும் செஞ்சு கொண்டு போவீங்க, நான் செய்யாம உங்களுக்கு கிடைக்கிற நன்மை எனக்கு அடிஷனலா வந்து கொண்டிருக்கும். And if I do that, I am rewarded. நான் செய்யாட்டியும் அந்த நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். இப்ப இந்த ஹாஜியார் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நல்ல விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அங்க 10 பேர் கேட்டுட்டு அமல் செய்யறாங்க, அப்ப எனக்கு இவருடைய நன்மையும் அந்த 10 பேருக்கு நன்மை கிடைக்குது. So the more you do ibadah, my ranks are being elevated. அல்லாஹ் தஆலா ஹாஜா நாயகம் மூலமா ஒருத்தர் 2 பேரை இல்ல, கிட்டத்தட்ட 90 லட்சம் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாமுடைய தௌஃபீக்கை கொடுத்தார். அப்ப 90 லட்சம் மக்கள் 800 years ago, அந்த 9 மில்லியன் பீப்புள்ல எத்தனை ஜெனரேஷன்ஸ் வந்திருக்கு? ஒரு 25 இயர்ஸ்க்கு ஒரு ஜெனரேஷன் பார்த்தா அந்த 90 lakhs இன்னொரு 90 lakhs ஆகிட்டு தானே. இன்னொரு 25 இயர்ஸ்க்கு பிறகு அந்த 180 lakhs 1,80,00,000 அது டபுள் ஆகிரும். ஏ போ ஜெனரேஷன் கூடுது தானே. அப்ப 25 இயர்ஸ்ல ஒரு 800 டிவைட் பண்ணி பார்த்தா 32 ஜெனரேஷன். அந்த 32 ஜெனரேஷன்ல எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க ஹாஜா நாயகம் மூலம். இந்த கோடிக்கணக்கான மக்கள் செய்யற இபாதத்துடைய நன்மை அவங்களுக்கு கிடைச்சுக்கணும் தானே போகுது. So can we reach the maqam of Khaja Mu'inuddin Chishti? No, impossible. நாங்க இவங்களோட பாதையை பின்பற்றுவது அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அதிலும் சில அவுலியாக்கள் இருக்கிறாங்க, they are such engrossed in the remembrance of Allah. எந்த அளவுக்கு என்று கேட்டா, சையதுனா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு மாணவர், அவங்களோட பேர் ஷேக் தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி, ஷேக் தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி, பெரிய மகானத்து. அவங்க வந்து ரொட்டி சாப்பிட போக்கல, உணவு ரிஸ்க் இஸ் ஆல்சோ நீடட். சாப்பிட்டா தானே உடல் சிஹத்தா இருக்கும், சிஹத் இருந்தா தானே இபாதத் செய்யலாம். நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லைஃப்காக அவங்க அந்த நியத்தோட சாப்பிடுவாங்க. எங்கட நிலைமை எப்படி என்று கேட்டா, இல்ல மாஷா அல்லாஹ் சாப்பிட்டு கொண்டே போறோம் and we are not taking care about our health as well. ஆனா நல்லடியார்களோட நியத் நல்லதா இருந்துச்சு, அல்லாஹ் எங்களுக்கு அந்த நியத்தை தர வேண்டும். ஷேக் தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படி என்று கேட்டா, ரொட்டி சாப்பிட போக்கல ஆனம் கறி இல்லாட்டி தண்ணி, அதுல ரொட்டியை வந்து டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணி மிச்சமே ரொட்டி சாஃப்டா அவங்க போறோம், அதை அவங்க சாப்பிடுவோம். நாங்க என்ன செய்யறோம், ரொட்டியை 4 பிரிச்சிட்டோம், ஒரு துண்டு எடுத்துட்டோம், ஆனம் எடுத்துட்டு திங்கிறோம், பைட் பண்றோம். திஸ் இஸ் ஆல்சோ குட் ஃபார் ஹெல்த். நாங்க செய்யறது பிழை இல்லை. ஆனா அவங்களோட எண்ணத்தை பாருங்க, தாவூத் தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொட்டியை இப்படி சாப்பிட மாட்டாங்க நாங்க சாப்பிடுற மாதிரி. அவங்க தண்ணியில டிப் பண்ணிட்டு he will wait until that gets softer. சாஃப்டா அவனை புற திம்பாங்க. இப்ப யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட முரீத்மார்கள்ல வந்து கேட்டாங்க, ஹசரத் why are you eating roti in this manner? சும்மா கொமனா சாப்பிடுற மாதிரி சாப்பிடலாம். இப்ப ஷேக் தாவூத் தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் கொடுக்குறாங்க, நான் நார்மலா சாப்பிடுறதுல போற டைம் இருக்கு தானே, அதே போல இப்படி டிப் பண்ணி சாஃப்டாக்கி சாப்பிட்ட போக்குல சுருக்க சாப்பிடலாம் தானே. பிகாஸ் எனக்கு வந்து இப்ப சப்ப தேவையில்லை தானே, ஐ டோன்ட் நீட் டு பைட் இட். அது ஆட்டோமேட்டிக்கா சாஃப்டா ஆன பிறகு அதை நான் முழுங்கி கொள்வோம். இந்த டைமுக்கும் அந்த டைமுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு தானே.
அந்த டிஃபரன்ஸ்ல 20 குர்ஆனுடைய ஆயத் எனக்கு ஓதலாம். எப்படி திங்கிங்? I can recite 20 verses of the Holy Quran, but 20 verses of the Holy Quran recite பண்ற டைமை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்படி திங்கிங் உள்ள மகான்கள் இருந்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர். அதே போல சில அவுலியாக்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி பல சம்பவம் அங்க இருக்கு. சோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்ல வெச்சிருக்கிறான். அதே போல இந்த நல்லடியார்களை பின்பற்ற பாக்கியமும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை வச்சுட்டு அல்லாஹ்க்கு நாங்க ஷுக்ர் செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல வருது, உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாபி வ அகிமிஸ் ஸலாத் இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை ஒருவரை தவறான விஷயத்தை விட்டு பாதுகாக்கும். So the salah will protect a person from wrong acts. அப்ப நாங்க சரியான முறையில தொழில் கொண்டு வந்தா, இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிட்டா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாங்க பாவத்தை விட்டு தூரமாகும். ये குர்ஆன்ல வருது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தவறான விஷயத்தை கொண்டு தொழுகை பாதுகாக்கும் என்று. இதுல இன்னொரு விஷயம், சரியான முறையில அல்லாஹ்வுடைய நபியுடைய முஹப்பத்ல குர்ஆன் படிச்சா தான் விஷயம் விளங்கும். அல்லாஹ் சொல்றான் தொழுகை பாதுகாக்குது என்று. பாதுகாக்கிறவன் அல்லாஹ் தானே. பட் அல்லாஹ் இஸ் யூசிங் தி டர்ம் இன்ன ஸலாத்த தன்ஹா, தொழுகை பாதுகாக்குது. இப்ப தொழுகை பாதுகாக்குது என்று சொல்றது ஷிர்கா இருந்தா அல்லாஹ் ஷிர்க் செஞ்சானா? பிகாஸ் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ் தஆலா தொழுகையில வெச்ச பரக்கத்தை கொண்டு தான் நாங்க பாவத்தை விட்டு தூரமாகும். இப்ப தொழுகை தாஃபிஉல் பலாவா இல்லையா? முசீபத்தை விட்டு காப்பாத்துது தானே. பாவம் ஒரு முசீபத் தானே. ये பாவத்தை கொண்டு அஸாப் கிடைக்குமே, அது ஒரு முசீபத்தை விட்டு தொழுகை காப்பாத்துது. அப்ப தொழுகை தாஃபிஉல் பலா. யாரும் ஷிர்க் என்று சொல்ல, ஷிர்க் சொன்னா அல்லாஹ் மேல தான் பிரச்சனை போடுவாங்க அவங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே நாங்க தாஃபிஉல் பலா என்று சொன்னா ஷிர்க் என்று கத்துறாங்களே, யோசிக்கிறது இல்லையா? குர்ஆன் தானே, குர்ஆனை படிச்சுட்டு பேச வேணும் தானே. சரி, சொல்ல வர விஷயம், நான் 5 நிமிஷம் இருக்கி. தொழுகையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாங்க நேர்வழி இந்த சென்ஸ் பாவத்தை விட்டு நாங்க தூரம் நேர்வழியில இருக்க சொல்லிட்டு தான் தொழுறோம். ஆனா அந்த கூட்டம் நேர்வழியில இல்லாம தொழுறாங்க. டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று தொழுகைகளை தர்ஜுமா பண்ணுவாங்க, யா அல்லாஹ் நேரான வழியை காட்டுவாயாக, ஷோ அஸ் த ரைட் பாத், காட்டுவாயாக. அப்ப நீங்க ரைட் பாத்ல இல்லையா? நேரான பாதையில இல்லையா? நீங்க எப்படி கேக்குறீங்க நேரான பாதையை காட்டுவாயா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்க ஈமான் கொண்டு இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் மேல ஈமானை வச்சிருக்கிறோம். அப்ப நாங்க நேரான பாதையில இருக்கிறோம். அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அர்த்தம் என்னாச்சு? யா அல்லாஹ் நேரான பாதையில நடத்து வைப்பாயாக, கைட் அஸ் ஆன் தி ஸ்ட்ரெயிட் பாத். ஷோ அஸ் இல்ல, கைட் அஸ். நாங்க பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க பார்க்க இல்ல. ஏன் அவுலியா விட்டு தூரம் தானே. குர்ஆன்ல இத்தபிஅ சபீல மன் அனப இலைய இந்த ஆயத்தை பார்க்கல, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் இந்த ஆயத்தை பார்க்கல, ஓதுறாங்க, விளக்கத்துக்கு எடுக்கிறது இல்ல. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அவுலியாக்களோட பொருட்டால் அவங்களோட விளக்கத்தை கொண்டு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த விளக்கத்துக்கு எடுத்திருக்கோம். அப்ப தொழுகை எப்ப என்று எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்ப பாவத்தை விட்டு தூரமாகும். இட் கேன் பி 1 year, இட் கேன் பி 1 day, இட் கேன் பி 10 years, இட் கேன் பி 50 years. ஆனா தரீகத்துல உள்ள பரக்கத் எப்படி என்று கேட்டா, அவுலியாக்களோட பரக்கத் எப்படி என்று கேட்டா, அவுலியாக்களோட ஒரு பார்வை பட்டுட்டா அத்தனை பாவத்தை விட்டு தூரமாவிட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விலாயத்தை கொடுத்தார். So this is the difference. நிச்சயமாக தொழுகை will protect us, but we don't know when we be in that path. அந்த ரேங்க்ல எப்ப போவோம் என்று தெரிய பாவத்தை விட்டு தூரமாவதுக்கு 5, 10, 20, 25 வருஷம் இருக்கலாம். ஆனா நல்லடியார்களோட ஒரு பார்வை பட்டுட்டா then and there the changes will occur. இதுதான் தரீகத்துடைய பரக்கத். இதுக்காகத்தான் சையதுனா இமாமுல் அரூஸ், இமாம் மாப்லே லெப்பே ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா இமாம் அல் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சையதுனா இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேல போய் கொண்டே இருக்கீங்க. மேல போய் சஹாபாக்கள் மட்டும் நீங்க வந்துருவீங்க.
அவங்க பார்த்தாங்க இந்த மக்கள் பொதுமக்கள் இருக்கிறாங்க தானே, டெய்லி குரான்ல வார துவா, ஹதீஸ்ல வார துவா டெய்லி ஓதத்துக்கு இவங்க தேடி போவேணுமே. புகாரி ஷரீஃப்ல எத்தனை துவா இருக்கி தேடி போவேணுமே, முஸ்லிம் ஷரீஃப்ல எத்தனை துவா இருக்கி தேடி போவேணுமே. இந்த நல்லடியார்கள் எங்கள் மேல ஒரு இஹ்சான், ஒரு உதவி பண்ணினாங்க. ராத்திப் அல் ஹத்தாத் பேர்ல, ராத்திப் அல் ஜலாலியாட பேர்ல இந்த அவுராத் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. So when you recite Allahumma ihfadna min kulli bala'id dunya, hadith அடிப்படையில். When you say ya qadi al hajat, hadith அடிப்படையில். Ya zal jalali wal ikram amitna ala deen al islam, Quran hadith அடிப்படையில். So தரீக்கத்துடைய பரக்கத் எப்படி என்று கேட்டா, அல்லாஹ் தஆலாவுடைய இந்த நல்லடியார்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் லேசாக்கி கொடுத்துட்டாங்க. நாங்க இதை சரியான முறையில ஃபாலோ பண்ணா, in reality we are following the Quran and the hadith. கடைசியா சையதுனா குதுபுல் அக்தாப் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பார்வை எப்படி என்று கேட்டா, ஃபேமஸான ரிவாயத், சில ஆட்கள் இதை டைஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைஜஸ்ட் பண்ணதுக்கும் அந்த முஹப்பத்தும் அந்த அறிவு இருக்கவே. சையதுனா ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சையதுனா குதுபுல் அக்தாப் கிட்ட வந்தாங்க. வந்துட்டு சொல்றாங்க, சோ அண்ட் சோ ஊர்ல ஒரு அபுதால் ஒருத்தர் இருந்தார், அந்த அபுதால் வஃபாத் ஆகிட்டார். சோ குத்துபு நாயகமே அந்த ஏரியாவுக்கு ஒரு அபுதால அப்பாயிண்ட் பண்ணுங்க. குத்துபு நாயகம் சொன்னாங்க, என் வீட்டுல ஒருவர் அங்க முசல்லாவை பிடிச்சு கொண்டு இருக்கிறாரு, அவரை கூட்டி போங்க. அந்த மனுஷன் ஆக்சுவலி என்னன்னு கேட்டா, குத்துபு நாயகர் வீட்டுல களவெடுக்க வந்திருந்தார். He came to theft something. அவர் களவெடுக்க வந்துட்டு குத்துபு நாயகர் தொழுர் அந்த முசல்லாவோ சம்திங் அவங்களோட முபாரக்கான ஜுப்பாவா இருக்கலாம், ஏதோ அவங்களோட தொடர்புள்ள ஒரு விஷயம் உண்டு. அத கையில வச்சு பிடிச்சு விற்க போக்கல கண் பார்வை போயிட்டு, இப்ப வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு இடம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்துல குத்துபு நாயகட்ட புடவையை அவங்களோட குர்தா முபாரக்ல அவங்களோட முசல்லா வட்டவ அதை டச் ஆன பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தபாரக வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த மகாம் எப்படி என்று கேட்டா, ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்க்கு சொல்றாங்க, அபுதால் வேணுமா, என் வீட்டுல ஒருத்தர் இருக்கிற அவரை நீங்க கூட்டி போங்க. இப்ப வந்தாரு களவெடுக்கிற நோக்கத்தோடு. ஆனா அவுலியாக்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா அவருக்கும் விலாயத்தை கொடுத்தார். ஆனா விலாயத் கிடைக்கும் இல்ம் இருந்தா தான். ஏன் நாங்க அடிக்கடி பேசுறோம், இல்ம் இல்லாம விலாயத் இல்ல. இன்றைக்கு ஃபேக் மஷாயிக்மார்களும் இருக்கிறாங்க. தொழுகை தேவையில்லை, நோன்பு தேவையில்லை, நாங்க இதயத்திலே தொழுகை கொள்றோம். தொழுகை மட்டும் இதயத்திலையா? சாப்பாடும் இதயத்திலே சாப்பிட்டுக்கோங்களே, கல்யாணமும் இதயத்திலே பண்ணிக்கொள்ளுங்களே. அதெல்லாம் பிசிக்கலி செய்றீங்க. கல்யாணம் பிசிக்கலா, சாப்பாடு பிசிக்கலா, ஃபங்க்ஷன் பிசிக்கலா, தொழுகை மட்டும் உள்ளுக்காலையா? இப்படி போய் பேசுறவங்க இருக்காங்க தானே, அவங்க கிட்ட இல்ம் இல்ல, ஆட்களை மடக்கிறாங்க. ஏன்? விலாயத்துக்கு இல்ம் தேவை. அப்ப குத்துபு நாயகம் ஒரு கல்லனுக்கு விலாயத்தை கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு. இல்ம் இல்லாம எப்படி விலாயத் மஞ்சி? அதுக்கு பதில் என்னன்னு கேட்டா, அந்த நேரம் அல்லாஹ் தஆலா முதலாவது அவருடைய இதயத்துல இல்மை போட்டான், அதுக்கு பிறகு விலாயத்தை கொடுத்தான். So a wali can be a wali only if he has ilm. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த மாதிரி நல்லடியார்களோட பார்வையை கொண்டு எங்களுக்கு ஹிதாயத்துல பரக்கத்தை தருவார். அவங்களோட பார்வையோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் விலாயத்துல ஒரு சின்னோர் மக்காமாவது அல்லாஹ் தரட்டும். ஏன்? அந்த சின்ன மக்காம் விலாயத் இருந்தா அது பெரிய மக்காம். விலாயத் தரஜால ஒரு சின்ன மக்காம் கிடைச்சாலும் அது பெரிய ஒரு மக்காம் தான். இது எங்களால பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மதிச்சா, தரீக்கத்தை மதிச்சு கொண்டு வந்தா தான் இன்ஷா அல்லாஹ் அந்த மக்காமை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காகத்தான் நாங்க இன்றைக்கு துனியால பார்க்கிறோம். ஒரு தௌஹீத்வாதி மத்தியில ஷேக் அப்துல் காதிர் ஜீலானியை காட்டுங்க பார்ப்போம். ஜமாத் இஸ்லாமிக்குள்ள ஹாஜா மொயினுddin சிஷ்டியை காட்டுங்க பார்ப்போம். தேவபந்தி கூட்டத்துல இமாம் அபுல் ஹசன் ஷாதுலியை காட்டுங்க. இல்லையே, ஈமான் குழப்பம். ஈமான் குழப்பமா இருந்தா அவுலியாக்கள் இல்ல. இது அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் கிடைச்ச பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு குதுபு நாயகமும் இருக்கிறாங்க, ஹாஜா நாயகமும் இருக்கிறாங்க, நக்ஷ்பந்தி நாயகமும் இருக்கிறாங்க, ரிஃபாய் நாயகமும் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த அகீதால நம் அனைவருக்கும் மௌத்தை தருவானாக. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹாஜ் அல்-ஹாஃபில் மௌலவி இஹ்சான் இக்பால் காதிரி ரஸரி அவர்கள் உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்காக வேண்டி இந்த பள்ளியின் நிர்வாகத்தினர்கள் சார்பாக
நன்றியை தெரிவிப்பதோடு நாளைய தினம் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் தீன் முகமது மஹதுரி ஜாமியுல் ஃபாசியா உஸ்தாது என்பதை அறிவித்து அவர்கள் நாளைக்கு பயான் நிகழ்த்துவார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றேன். இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு பெறும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.